ஹே ஸ்குவாட், வணக்கம். நான் உங்கள் எஸ்கேப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸ்குவாட், செம்ம வியூ பாயிண்ட்டு வர்க்கலாவில். இது வந்து பகலாக இருக்க போய் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து லைட்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த நான் காலையில் சாப்பிடுன்னு சொன்னேன் இல்லைங்க, நம்மளுக்கு அதை இந்த ஹோட்டலையும் ஓரளவுக்கு அப்படி சுற்றி காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. இது வந்து இப்போ வந்து காலியா இருக்கும். நான் சொல்ல மாட்டேன்ல, நமக்கு ஒரு மச்சான் கிடைச்சிருக்காரு, தமிழ் பேசுறாரு. இந்த இருக்காரு பாருங்க. இப்ப கையை காமிக்க சொல்றேன். மச்சான் ஓகே ஓகே ஓகே. செம்மல. அதாவது என்னன்னா, நம்ம சென்னையில இருந்து கேரளா, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஸ்டேட் விட்டு வந்திருக்கோம். தமிழ்ல பேசுறாப்புல. எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கூப்பிடும் போதேவும் எனக்கு அவர் பேசுறது பிடிச்சிருந்துச்சு. அவர் தான் இங்கே மேலே போங்க, ரெஸ்டாரண்ட் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. அதாவது நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லலை என்கிட்ட, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை, நான் பிடிச்சிருந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை பிடிச்சிருந்துச்சு. நம்ம சாப்பிடல அது வேற விஷயம். மெனு கார்டு பார்க்கவே ஐயோ இவ்வளவா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சாரு. மச்சான் ரேட்டை பார்த்து நீ வந்து கவலைப்படாத, அதே மாதிரி ரொம்ப ஷாக் ஆகாத, உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு அப்படின்னு தான் மறுபடியும் சொல்றாரு. இப்படி யாருங்க வரும்? அவர் என்ன ஊரு என்னன்னு தெரியல. ஆனா கேரளால இருக்காரு. எந்த ஊரு என்னன்னு ஒன்றும் தெரியல. நீங்க கேரளா சைடு வந்தீங்கன்னா, வர்க்கலாக்கு வந்தீங்கன்னா, அந்த லிட்டில் டேபிள் ரெஸ்டாரண்ட் இங்க வந்து நீங்க எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஊர்ல வந்து 120 140 150 வரைக்கும் வரும். இங்க வந்து ரேட்டு நியாயமான ரேட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. எங்க இருக்கு? நான் சின்ன ஃப்ரைட் ரைஸ் இதில் தானே பார்த்தேன். அந்த இருக்கு பாருங்க, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ் பாட்டு வேற லெவலில் இருக்கு. இங்க பாருங்க, கேட்குமான்னு தெரியல உங்களுக்கு இந்த வீடியோல. இந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு, உண்மையிலேயும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை விட நம்ம மச்சான் தான் வெயில்ல நிக்காரு கஸ்டமரை கூப்பிடுறதுக்காக. ஒர்க்கெல்லாம் ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்தோம் அப்படின்னு இப்பதான் தோணுது. இருப்போம், நம்ம இருப்போம், நைட் வரைக்கும் இருப்போம் கண்டிப்பா. ட்ரெயின் தான் இருக்குல்ல, இங்கேருந்து செங்காச்சேரி தானே போய்க்கலாம். ஒரு 2 hours ஜேர்னிங்க. நான் இருந்த செங்காச்சேரியிலேருந்து கோட்டயம் இருந்துன்னா ஒரு 3 hours கண்டிப்பாக வரும். நல்லா இருக்குங்க இந்த இடத்துல உள்ள எல்லாமே. அவரை கூப்பிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவோமா? மச்சான், அந்த வீடியோவில் நீங்களும் வருவீங்க, அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் உங்களுக்கு வந்து என்னை கூப்பிட்டதுக்கு நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே மச்சான், செம்ம கரெக்ட். உண்மையிலே இந்த மாதிரி கரெக்ட்ல எங்கேயா இருக்கீங்க? இந்த வியூ பாயிண்ட் ஒரு ஃபுட்டு இன்னும் வரல, எவ்வளோ நேரம் தெரியல.
நான் ஒரு வீடியோ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. ஆமா, கையால் விளங்காம இருக்கு, ஸ்பூன் வேற. வா, இன்னும் இவ்வளவு வெயிட்டா இருக்கு. விட்ட நொறுங்கிடும் போல கண்ணாடி. பொசிஷன் கட்ட வர மாட்டேங்கி படி. மற்ற இடத்துல ரைஸ் சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இங்கே சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நான் கடைக்காக சொல்லல, நல்லா இருக்கு. சப்போஸ் நீங்க வர்க்கரா வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரெட்லி டேபிள் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. கரெக்டாக நீங்கள் இந்த வர்க்காலேருந்து லெஃப்டில் ஒரு பாதை போகும், அதுலேருந்து நீங்கள் ஏறி வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5வது ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். கரெக்டாக வேற என்ன லொக்கேஷன் இருக்குன்னு ஒரு ஸ்கை பேர் டேட்டூ அப்படின்னு போட்டிருக்கோம், அது பக்கத்துலேயே தான் ரெஸ்டாரண்ட்டு. இங்கேயே ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணலாம். வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். எல்லாம் நம்ம வச்சாந்தான், அதெல்லாம் அந்த உட்காந்து அந்த நிற்கிறல அவர் தான் நம்ம வச்சாந்தான். அதே மாதிரி வியூ பாயிண்ட்டை பாருங்கள். $240 ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். சாஸ் மாற்றி ஊற்றாதீங்க, ஊற்றாமல் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தெரியாமல் ஊற்றிட்டேன், அப்படியே டேஸ்ட்டை மாற்றுது. இந்த வியூ, இந்த சாப்பாடு எல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். சீரியஸாகவே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி. இந்த வியூவில் இப்படி ஒரு சாப்பாடு. ஃப்ரைட் ரைஸ் தான், பட் நல்லா இருக்கு. இந்த கடல் காற்று, இதுவே நைட்டில் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க உண்மையிலே ஒர்த்து. நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்டு நேம் இதான்.
இங்கே வர்க்கலா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இதான் ரெஸ்டாரண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நைட்டில் உண்மையிலேயே இன்னும் சூப்பராக இருக்கும். நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்போ நான் வரும்போது நிறைய போட் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாமே. இப்போ அந்த அளவுக்கு போட் இல்லை, எல்லாம் உள்ளே போயிடுச்சு போல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒரு 3 போட்டு 5 போட்டு இருக்கு அங்கனக்குள்ளே. மச்சான் தான் ரொம்ப கஷ்டப்படுற வெயில் நின்று. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்குவாட், ஓகேவா? இப்படியாப்பா ஏறுறது? செங்குத்தா ஏறுமா? வயசான காலத்துல இப்படிலாம் ஏறலாமா நம்ம? நமக்கு ஏற்ற மாதிரி சும்மா படிக்கட்டுலேயே உட்காந்து ஏற முடியாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு செங்குத்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன்.